ஒரு பொண்ணு ஒரு முனிவர்கிட்ட வந்து, என் கணவர் வேலைக்கு போயிட்டு வர்றப்பெல்லாம் என்கிட்ட அன்பாவே நடந்துக்க மாட்டேங்கிறாரு, அதை கொஞ்சம் சரி பண்றதுக்கு ஏதாவது மூலிகை ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறா. அந்த முனிவரும் எவ்வளவோ நல்ல வார்த்தைகள் சொல்றாரு, ஆனா அதெல்லாம் அவ கேட்கல. மூலிகை ரெடி பண்ணி கொடுங்கன்னே நிக்கிறா. இவன் என்ன சொன்னாலும் போக மாட்டான்றதை புரிஞ்சுக்கிட்டு, மூலிகை நான் ரெடி பண்ணி தரேன், ஆனா அதுக்கு புலியினுடைய முடி வேணும்ன்றாரு. இந்த பொண்ணும் காட்டுக்கு போறா. அங்க இருக்கிற புலியையும் பாக்குறா. அது உருமுற சத்தம் கேட்டு பயந்துகிட்டு திரும்பி வந்துடுறான். அடுத்த நாள் காட்டுக்கு போறா. இதே தான் நடக்குது. ஆனா இந்த தடவை அவ பயப்படல. இதே மாதிரி இவளும் தினமும் அந்த காட்டுக்கு போறா. இப்படி போயிட்டே இருந்தவ புலி பக்கத்துல போற அளவுக்கு புலிகிட்ட க்ளோஸ் ஆகிடுறான். அதுகிட்ட இருந்து ஒரு முடியையும் எடுத்துட்டு வந்து முனிவர் கிட்ட கொடுத்தா, அவரும் எரிஞ்சிட்டு இருந்த விளக்குல அதை போட்டுடுறாரு. இவனுக்கு ஒன்றும் புரியல. முனிவர் சொல்றாரு, இனிமேலும் உனக்கு மூலிகை எதுவும் தேவையில்லை. புலியினுடைய முடிய பறிக்கிற அளவுக்கு அதனுடைய அன்பை சம்பாரிச்சவனுக்கு உன் கணவருடைய அன்பு பெறுவதா கஷ்டம்னதும் இவனுக்கும் உண்மை புரியுது. என்னைக்குமே நம்முடைய பயமும் சந்தேகமும் இன்னொருத்தவங்களுடைய அன்பை பெறுவதற்கு தடையா இருந்துடக்கூடாது.